சோழ மண்டலத்தில் வீரதேவன் என்ற அரசன் ஆட்சி செய்தான். அவனுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்தது. அவன் தனது உடலில் உள்ள ஒவ்வொரு காயத்தையும் ஒவ்வொரு தழும்பையும் பொன்னால் அலங்கரித்து பெருமையாக காட்டினான். மக்கள் ஆச்சரியப்பட்டனர். மன்னா, மற்ற அரசர்கள் தங்கள் காயங்களை மறைக்கிறார்கள், நீங்கள் ஏன் அவற்றை காட்டுகிறீர்கள்? வீரதேவன் புன்னகைத்தான். என் தழும்புகளே என் பாடப்புத்தகம், ஒவ்வொன்றும் ஒரு பாடம் கற்பிக்கிறது. ஆனால் இந்த வழக்கம் எப்போதும் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன் வீரதேவன் ஒரு பயங்கரமான தோல்வியை சந்தித்தான். அண்டை இலாஜ்யத்துடன் போர் மூண்டது. வீரதேவன் இளையவன், அனுபவமில்லாதவன், ஆனால் அகம்பாவம் நிறைந்தவன். எனக்கு யாரும் ஆலோசனை தேவையில்லை, நானே போதும் என்று சொல்லி அனுபவசாலி தளபதிகளின் ஆலோசனையை நிராகரித்தான். போரில் அவனது படை முற்றிலும் அழிந்தது. அவனே காயமடைந்து காட்டுக்குள் தப்பி ஓட வேண்டியதாயிற்று. 3 நாட்கள் உணவில்லாமல் தனியாக ஒரு குகையில் ஒளிந்திருந்தான். அந்த இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. அவனது உடல் முழுவதும் காயங்கள், இரத்தம் வழிந்தது. அவன் அழுதான். என் மக்கள் என்னை நம்பினார்கள், நான் அவர்களை ஏமாற்றிவிட்டேன். அப்போது ஒரு முதியவர் அந்த குகைக்குள் நுழைந்தார். அவர் ஒரு ஞானி. இளவரசா, உன் காயங்கள் உன்னை அழிக்கவில்லை, உன் அகம்பாவம்தான் உன்னை அழித்தது. அந்த ஞானி வீரதேவனுக்கு 4 பாடங்களை கற்பித்தார். பாடம் 1: காயங்களை மறைக்காதே, ஆய்வு செய். ஒவ்வொரு காயமும் ஒரு கேள்வி கேட்கிறது, நான் எப்படி வந்தேன் என்று. அந்த கேள்விக்கு பதில் தேடு, அதுதான் உன் பாடம். பாடம் 2: தோல்வியை எதிரியாக நினைக்காதே, ஆசிரியராக நினை. தோல்வி உன்னை தாக்க வரவில்லை, உனக்கு கற்பிக்க வந்திருக்கிறது, அதை கேள். பாடம் 3: பலவீனத்தை ஒப்புக்கொள், அதுவே உன் பலம். நீ பலவீனமாக இருப்பதை ஒப்புக்கொள்ளும் போதுதான் உண்மையான பலம் பிறக்கிறது. பாடம் 4: மெதுவாக நட, ஆனால் நிச்சயமாக நட. வேகம் முக்கியமல்ல, திசைதான் முக்கியம். சரியான திசையில் மெதுவாக நடந்தாலும் நீ சென்றடையுவாய். வீரதேவன் 3 ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தான், ஞானியுடன். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டான். தனது தோல்வியை பற்றி சிந்தித்தான், தனது அகம்பாவத்தை பற்றி எழுதினான். ஒரு நாள் அவனது உடலில் இருந்த காயங்கள் ஆறி தழும்புகளாக மாறின. அவன் ஒரு யோசனை செய்தான். இந்த தழும்புகளை நான் மறைக்க மாட்டேன், இவற்றை நான் பொன்னால் அலங்கரிப்பேன். இவை எனது பாடங்களின் நினைவு சின்னங்கள். இப்போது இந்த கதை உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்? பிரச்சனை 1: தோல்வி பயம். நீங்கள் ஒரு தொழில் தொடங்க முயற்சி செய்தீர்கள், தோல்வி. அல்லது உறவு முறிந்தது, அல்லது தேர்வில் தோல்வி. வீரதேவனின் தீர்வு: தோல்வியை முடிவு என்று நினைக்காதீர்கள், அதை தரவு என்று நினையுங்கள். என்ன தவறு நடந்தது? நான் என்ன கற்றுக்கொண்டேன்? அடுத்த முறை என்ன மாற்றுவேன்? நடைமுறை: ஒரு தோல்வி டைரி வையுங்க. ஒவ்வொரு தோல்விக்கும் பிறகு 3 பாடங்கள் எழுதுங்கள். பிரச்சனை 2: மற்றவர்கள் கருத்து. மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் உங்களை தடுக்கிறது. வீரதேவனின் தீர்வு: அவன் தனது காயங்களை காட்டினான். மக்கள் ஆரம்பத்தில் கேலி செய்தனர், ஆனால் பிறகு அவனது தைரியத்தை பார்த்து மதித்தனர். நடைமுறை: உங்கள் பலவீனங்களை மறைக்காதீர்கள். எனக்கு இது தெரியாது, கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள், அதுவே உண்மையான நம்பிக்கை. பிரச்சனை 3: உடனடி வெற்றி எதிர்பார்ப்பு. ஏன் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை என்று நீங்கள் சோர்வடைகிறீர்கள். வீரதேவனின் தீர்வு: அவன் 3 ஆண்டுகள் காத்திருந்தான், மெதுவாக கற்றுக்கொண்டான், ஆனால் நிச்சயமாக முன்னேறினான். நடைமுறை: 1% விதி. ஒவ்வொரு நாளும் 1% முன்னேறுங்கள். 30 நாட்களில் 30% முன்னேற்றம். ஒரு வருடத்தில்
365% முன்னேற்றம். பிரச்சனை 4. அனுபவசாலிகளின் ஆலோசனையை நிராகரித்தல். எனக்கு தெரியும் என்ற அகம்பாவம். வீரதேவனின் தீர்வு, அவன் ஒரு ஞானியிடம் சென்று எனக்கு ஒன்றும் தெரியாது, கற்பியுங்கள் என்றான். நடைமுறை, உங்கள் துறையில் 10 ஆண்டுகள் அனுபவமுள்ள 3 பேரை கண்டுபிடியுங்கள். அவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். 3 ஆண்டுகளுக்குப் பிறகு வீரதேவன் தனது ராஜ்யத்திற்கு திரும்பினான். அவனது உடல் முழுவதும் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட தழும்புகள். மக்கள் ஆச்சரியப்பட்டனர். சிலர் பயந்தனர், இவர் நம்மை ஆழ்வாரா? ஆனால் வீரதேவன் வேறு மாதிரி ஆட்சி செய்தான். மாற்றம் 1. அவன் தனியாக முடிவெடுக்கவில்லை. ஒரு ஞானிகள் குழு அமைத்தான். விவசாயிகள், வணிகர்கள், ஆசிரியர்கள், பெண்கள் அனைவரையும் உள்ளடக்கினான். மாற்றம் 2. அவன் ஒவ்வொரு மாதமும் தோல்வி சபை நடத்தினான். அங்கு மக்கள் தங்கள் தோல்விகளை பகிர்ந்து கொள்வார்கள். நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பதை சொல்வார்கள். யாரும் கேலி செய்ய மாட்டார்கள், பாராட்டுவார்கள். மாற்றம் 3. அவன் தனது சொந்த தோல்வி கதையை ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்பித்தான். தோல்வி பயப்பட வேண்டியதல்ல, கற்க வேண்டியது என்று. 5 ஆண்டுகளில் அவனது ராஜ்யம் மிகவும் செழிப்பான ராஜ்யமாக மாறியது. ஏனெனில் மக்கள் புதிய விஷயங்களை முயற்சி செய்ய பயப்படவில்லை. தோல்வியுற்றால் அடுத்த முறை சிறப்பாக செய்வோம் என்று நினைத்தார்கள். ஒரு நாள் அண்டை ராஜ்யத்திலிருந்து தூதர்கள் வந்தனர். உங்கள் ராஜ்யம் எப்படி இவ்வளவு வேகமாக வளர்கிறது என்று கேட்டனர். வீரதேவன் தனது தழும்புகளை காட்டினான். இவைதான் எங்கள் ரகசியம். நாங்கள் தோல்வியை மறைக்கவில்லை, அதை கொண்டாடுகிறோம். ஏனெனில் ஒவ்வொரு தோல்வியும் எங்களை ஒரு படி மேலே கொண்டு செல்கிறது. இப்போது உங்கள் முறை. உங்கள் உடலிலும் மனதிலும் தழும்புகள் இருக்கின்றன. வேலையில் தோல்வி, உறவில் முறிவு, தொழில் நஷ்டம், தேர்வில் தோல்வி, நம்பிக்கை துரோகம். இவற்றை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மறைக்கிறீர்களா? வெட்கப்படுகிறீர்களா? வீரதேவன் போல இருங்கள். உங்கள் முதல் படி, உங்கள் மிகப்பெரிய தோல்வியை நினைவு கூறுங்கள். அதிலிருந்து கற்றுக்கொண்ட 3 பாடங்களை எழுதுங்கள். அந்த பாடங்களை உங்கள் நண்பருடன் பகிருங்கள். நான் தோல்வியுற்றேன், ஆனால் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்கள். உங்கள் தழும்புகள் உங்கள் பலவீனமல்ல, அவை உங்கள் ஆயுதங்கள். அவை உங்கள் பாட புத்தகம். அவை உங்கள் வெற்றியின் அடையாளங்கள். வீழ்ச்சி அடைவது தவறல்ல, வீழ்ச்சியிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் இருப்பதே தவறு. உங்கள் தழும்புகளை அளவுகோலாக மாற்றுங்கள். உங்கள் தோல்விகளை வெற்றியாக மாற்றுங்கள்.